2 மினிட்ஸில் ஆப்ஷன் பைக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து 9th ஆஃப் ஜூலையில் வரப்போகிற என்எஸ்சி க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் தன் சார்ட்ஸில் வந்து லாகின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த லே அவுட்டை டியோ லே அவுட்டாக மாற்றிடுங்க. தென் க்ரூட் ஆயிலுக்கான ஃபியூச்சர்ஸ்க்கான சார்ட் வந்து என்எஸ்சியில் வந்து எடுத்துக்கங்க. கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். இப்போ ஒரு சைடு 1 hour சார்ட் வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு வந்து 15 minutes சார்ட் வந்து வச்சுக்கோங்க. 1 hour சார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேவ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது வேவ் ட்ரெண்ட் வித் க்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆட் பண்ணிருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். எப்பெல்லாம் இந்த வேவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் வேவ் வந்து உங்களுக்கு மேலே இந்த ஒரு லைனுக்கு பக்கத்தில் வருதோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே வேவ் வந்து கீழே ஒரு 2 லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் வரும்போது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து புட் ஆப்ஷன்ஸ்க்கான ஒரு என்ட்ரியாக இருக்கலாம். அண்ட் தென் கீழே வரும்போது அது கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட் 1 hourல எனக்கு இந்த லைன் பக்கத்தில் இங்கே போயிருக்கு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 minutesல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ அது எனக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது என்னோட புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியரான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போ இதே இது இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வேவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் லைனுக்கே வந்து டச் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பார்க்கணும். இப்போ நான் இந்த இடத்துல பார்க்கும்போதுமே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு கிளியரான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நமக்கு ஒரு 65 பாயிண்ட் ஃபியூச்சர்ஸில் போயிருக்கு. அப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் செயின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9th ஜூலைக்கான ஆப்ஷன் செயின் வந்து கிடச்சிரும். இதில் நம்ம மோஸ்ட்லி அட் த மணியே போகலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து டெல்டா அண்ட் காமா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பைரி டேஸை பொறுத்தளவு. ஸோ தட் வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம தன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.